9ஆம் வசனம் நம்முடைய அடிப்படையான வசனமாக நாம் எடுத்திருக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை நான் கேட்கின்றேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதை நான் இப்போது வாசிக்கிறேன். நாம் 2 மொழியிலையும் கேட்போம். Jonah chapter 2 and verse 9. But I will sacrifice to you with the voice of thanksgiving. I will pay what I have vowed. Salvation is of the Lord. நாம் கேட்போம். என் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு 2வது வாய்ப்பை அவர் தருகிறவர். அதனால தான் ஜூலை மாதத்தின் தலைப்பு 2வது வாய்ப்பை அளிக்கும் தேவன். யோனாவுக்கு ஆண்டவர் முதல் ஒரு அழைப்பு கொடுத்தார். யோனா ஓடினான், பின்பு பாவ அறிக்கையை செய்தான். ஆண்டவர் அவனை 2வது தரம் அழைத்தார் என்று நாம் இந்த வேத வாக்கியத்திலே கவனிக்கிறோம். போன 2 வாரத்திற்கு முன்பு முதல் நம்முடைய பிரசங்கத்தை நாம் கேட்டோம். அது யோனா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 1லிருந்து 10 வரைக்கும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி. அதில் நாம் என்ன என்று கற்றுக்கொண்டோம்? when you run from God you run into trouble என்ற ஒரு கருத்தை கற்றுக்கொண்டோம். தேவனை விட்டு ஓடும்போது பிரச்சனைகளுக்குள் ஓடுகிறோம் என்ற ஒரு தலைப்பு. ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறீங்களா? சர்ச்சுக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போக வேண்டாம், இப்படியெல்லாம் ஆண்டவர் காரியத்திலே நீங்கள் பின்மாற்றத்துக்கு போவீர்கள் என்றால் நீங்கள் பிரச்சனைக்குள் போகிறீர்கள் என்று அர்த்தமாம். இதைத்தான் நாம் 2 வாரங்களுக்கு முன்பு நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய திறவுக்குள் வசனம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று கற்றுக்கொண்டோம். அந்த வசனத்தை வாசிப்போமே, நமக்கு ஞாபகத்துக்கு வருவதற்காக வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். Jonah chapter 1 and verse 3. But Jonah arose to flee to Tarshish from the presence of the Lord. He went down to Joppa and found a ship going to Tarshish. So he paid the fare and went down into it to go with them to Tarshish from the presence of the Lord. நாம் கேட்போம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். நாம் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவரை விட்டு ஓட பிரயாசம் எடுத்தான். ஆனால் பிரச்சனை அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. இதை நாம் சென்ற வாரத்திலே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? 2வது பிரசங்கம். இந்த 2வது பிரசங்கம் 2ஆம் அதிகாரத்திலே வசனம் 1லிருந்து 10 வரைக்கும். இந்த 10 வசனங்களே இன்றைக்கு நம்ம ஒரு கண்ணோட்டம் விட போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இந்த வசனங்களிலே பேசுவார். நான் எடுத்திருக்கிற இன்றைய தலைப்பு என்னவென்றால், when you hit rock bottom God is still there என்ற ஒரு தலைப்பு. நீங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை அடைந்தாலும் தேவன் இன்னும் அங்கே இருக்கிறார். சொல்லுவோமா? ஆமென். வாழ்க்கையின் அடித்தளத்திற்கு நீங்கள் போயிட்டீங்கனாலும் ஆண்டவர் அங்கேயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வேளை அப்படி தான் உங்கள் நிலையாய் இருக்கலாம், அப்படி தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு நெருக்கமான ஒரு நேரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அங்கேயும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்தன் எழுதினான், ஆண்டவரே நான் பாதாளத்தில் என் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். சில பேருக்கு இப்படி ஒரு உணர்வு வரும், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நான் கடந்து போகிறேன், எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு நினைத்தேன், ஆனால் ஆண்டவரே கைவிட்டுட்டார் என்று நீ எண்ணினாய், புலம்பினாய். ஆனால் கர்த்தரோ சொல்கிறார்,
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா? அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அவர் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஐயோ ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று நீ அழுதாய், அது உன்னுடைய சொந்த எண்ணமாய் இருக்கலாம், அல்லது சத்ருவானவன் உன்னை ஏவினதாய் இருக்கலாம். அல்லேலூயா. அதனால் நீ ஞாபகப்படுத்தி கொள்ளணும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பக்தன் பாடினான், மரண காரின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்பும் என்னை அணுகாது. சொல்லுங்க ஆமேன். ஒரு பொல்லாப்பும் என்னை அணுகாது. ஏன்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. இன்றைய கருப்பொருள் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த 10 வசனங்களிலே வருகிற நம்முடைய திறவுகோள் வசனம் 9வது வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஜோனா chapter 2 and look at verse 1, verse 9. But I will sacrifice to you with the voice of thanksgiving. I will pay what I have vowed. Salvation is of the Lord. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நாம் ஒரு praise the Lord என்று சொல்லுவோம். வசனத்தை கோடிட்டு கொள்ளுங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடையது ரட்சிப்பு. ஆமேன். எந்த மனுஷனும் நம்மை ரட்சிப்பில் நடத்தத்தான் முடியும் தவிர, ஆனால் ரட்சிப்பு ஆண்டவரிடத்தில் இருந்து தான் வருகிறது. பணம் கொடுத்து மனுஷன் ரட்சிப்பை வாங்கி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சரியா? பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாம் எல்லோரும் அறிகிறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். தேவனுக்கு மகிமை. நம்மை ரட்சித்தவர் அவர்தான். என் சபை அல்ல, என் ஊழியக்காரன் அல்ல, கர்த்தர் தான் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. அவருக்கு நாம் என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு மனுஷன் இருந்தான், வாலிபன். அவன் பிஸ்னஸில் நல்ல ஒரு தேறின அனுபவத்துக்கு வந்தான். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவன் கட்டின பிஸ்னஸ், அவ்வளோ உயரத்திற்கு போன பிஸ்னஸ் திடீரென்று சரிவை கண்டது. அல்லேலூயா. அவன் எல்லா பணத்தையும் இழந்தான், அவன் வீட்டை இழந்தான். நண்பர்கள் அவனை நெருங்கி ஓடி ஓடி வந்த நண்பர்கள் அவனை விட்டு ஓடி போய் விட்டார்கள், விலகி விட்டார்கள். இனி வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கு வழியே இல்லை என்று எண்ணின ஒரு நேரத்தில் அவன் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம், அவனுடைய உள்ளத்திலே அவனுக்கு ஒரு ஏவுதல். நல்லா இருக்கும்போது நம்ம சர்ச்சுக்கு போகாம விட்டுட்டோமே, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சரிவான ஒரு நேரத்தில் நான் சர்ச்சுக்கு போகணுன்னு ஏவப்படுகிறேன், நான் சர்ச்சுக்கு போவேன் என்று சொல்லி அவன் சபைக்கு வந்து தேவனுடைய சபையிலே தேவனுடைய சமூகத்திலே நின்றான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நின்றான். வேதம் என்ன சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். சொல்லுவோம் ஆமென். இவன் இந்த வார்த்தையை கேள்விப்படுகிறான். ஆண்டவரே, நான் தான் நான் தான் நான் தான் என்று புலம்புகிறான். அல்லேலூயா. நான் தான் வருத்தத்தோடு வந்திருக்கிறேன், பாரத்தோடு வந்திருக்கிறேன், என் சுமையை யார் தாங்குவா என்று வந்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அன்றைக்கு அந்த ஆராதனையிலே அவன் தன் சுமைகளை, தன் பாரங்களை, தன்னுடைய வேதனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்கிறான். அல்லேலூயா. இவ்வளவு நாளா மனிதர்களை நம்பினேன், இவ்வளவு நாளாய் என் பணத்தை நம்பினேன், இவ்வளவு நாளாய் என் பேரையும் புகழையும் நம்பினேன், இனி அவைகள் எல்லாம் மாயே என்று சொன்னான். அன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணினான். ஆண்டவரே, இனிமே பற்றி கொண்டால் உண்மையை பற்றி கொள்வேன், இனி நீர் என்னுடைய ஆண்டவர், என் நம்பிக்கை நீரே என்று சொன்னான். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கருத்தை உனக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நீ தோல்வி கண்ட இடத்திலே வெற்றியை தருகிறவர் ஆண்டவர்.
வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஐயோ என்று மனம் உடைந்து நிற்கும் போது, உன்னால முடியாது, இனி சாதிக்க முடியாது என்று எண்ணும் போது, உன் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற உன் ஆண்டவர் உன்னை சாதிக்க வைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் இவன் வாழ்க்கையை என்ன தெரியுமா செய்தார்? இவனுடைய வாழ்க்கையை புடமிட்டார், இவனை மாற்றினார். எப்படி சவுலை தமஸ்கு வழியிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு பகையாய் நின்றவனை மாற்றினாரோ, அதே போல இவனை ஆண்டவர் மாற்றினார். சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் இவனை மாற்றினார். இவன் முற்றிலுமாய் ஒரு மாறினவனாய் அன்றைக்கு ஆலயத்தை விட்டு போகும்போது ஒரு வேறு இருதயம் கொண்டவனாய் அவன் கடந்து போனான். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கையின் அவன் அடித்தளத்துக்கு போன போது அவன் கண்களை ஏறெடுத்து பரத்திற்கு நோக்கினான். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீத பக்தன் பாடினான். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களே ஏறெடுப்பேன். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷனை ஆண்டவர் திரும்பி அவன் வாழ்க்கையிலே அவனை உயர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதே போல தான் இன்றைக்கு நாம் என்ன தெரியுமா கற்றுக்கொள்கிறோம்? யோனாவை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த யோனா, பிரியமானவர்களே, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இவனும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே சரிவை கண்டான். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் அவனை உயர்த்தினார், ஏற்ற காலத்திலே உயர்த்தினார். கர்த்தர் கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமேன். இன்றைக்கு நம்ம சபை ஆண்டவர் ஒரு நல்ல உயர்வுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நம்ம ஆரம்பம் இப்படியமாக இருந்துச்சு? இல்லை, அற்பமாக இருந்துச்சு, ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒன்றும் இல்லாதவனாக இருந்தேன். ஆரம்பம் அற்பமானாலும் என்று பக்தன் பாடினார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். உன் ஆரம்பம் இன்னைக்கு அற்பமாக தான் இருக்கும். ஆனால் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன தெரியுமா இன்னைக்கு சொல்லுகிறார்? அதை ஆண்டவர் என்னதான் மாற்ற போறார்? ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூர்ணம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். வலது கையை உயர்த்தி கரங்களை அசைத்து கொண்டு சொல்லுங்கள், அப்பா, என் வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என் குடும்பம் அற்பமான குடும்பம், ஆனால் உயர்வை கர்த்தர் கொடுப்பேர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் யோசிப்பை பயன்படுத்தினார். அவன் ஒன்றும் இல்லை, அற்பமான கடைசி மகன், ஆனால் அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய அசைவை கொண்டு வந்தார். தாவீதை பாருங்க, வீட்டில் சிறிய பையன், அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ குனிஞ்சு நிற்கிறாய், உன்னை தட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் புலம்புகிறாய். நீ கவலைப்படாத, இன்னைக்கு உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் உன் மேலே அவருடைய கண்களை வைக்க போகிறார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை பலப்படுத்த போகிறார். உன் காயத்தை ஆற்றப் போகிறார். நீ இங்கே இருப்பதற்கு அல்ல, நீ அங்கே இருக்க பிறந்தவன். உன்னை உயர்வுகளை வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நாமத்தை நீ மகிமைப்படுத்தி அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். இந்த வாலிபன் அவன் எல்லாவற்றையும் இழந்து தேவ சமூகத்துக்கு வந்தது போல, இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் நீ ஓடி வந்துட்டனா அவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். சொல்லுவோம் ஆமென். நம்முடைய ஆண்டவர் ரெண்டாவது வாய்ப்பை தருகிறவர். எல்லாருக்கும் சந்தோஷமா? ஐயோ, நான் தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை தூக்கி எடுத்தார் இல்லையா? அவர் உன்னையும் தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இப்போ நான் ரெண்டாவது அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு நீங்கள் ஒன்றாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஒன்றாவது அதிகாரத்திலே இந்த யோனாவுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். அவன் அழைப்பை மீறி அவன் ஓடி போய் ஒரு கப்பல் எடுத்து அவன் ஒளிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. சரியா?
அவன் என்ன செய்தான்? ஆண்டவர் போக அழைத்தார். ஆனால் இவன் சொல்கிறான், நோ நோ நோ. ஆண்டவர் நினைவைக்கு அழைத்தார், அவன் தர்ஷீஷுக்கு நோக்கி போனான். அல்லேலூயா. அது 1வது அதிகாரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதிர்ப்பாய் போனான். இங்கே போடாண்டு கூப்பிட்டவனே அங்கிட்டு போனான், மாறாய் போனான். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது அதிகாரம் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்கிற அதிகாரம், அவன் மனம் திரும்புகிறான். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இந்த யோனா மனம் திரும்புகிறான், ஆண்டவரை விட்டு ஓடினான். இப்போதோ பிரியமானவர்களே, அவன் ஆண்டவரை விட்டு ஓடின இவன் இப்போது ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறான். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நீ ஓடி ஓடி போன, இன்னைக்கு கூட ஆண்டவர் உன்னை அழைத்து வந்தார். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் அவர் சொல்றார், என் சமூகம் இல்லையா உன்னுடைய ஆனந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோனா ஜெபம் கூட பண்ணலைங்க, ஓடினான். அவன் ஜெபம் பண்ணதா சொல்லப்படவில்லை. ஏன்னா ஜெபம் பண்ணால் ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருப்பார். நீ எங்கே போன? நினைவைக்கு போன, இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிருப்பார். அல்லேலூயா. இவன் ஓடினான். ஆண்டவர் ஒரு மீனை அவனை விழுங்கும்படி பண்ணினார். பின்பு அந்த மீனின் வயிற்றுக்குள்ளார இருந்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்களா? பைபிளில் இப்படி பார்த்துருக்கிறீங்களா? சில நம்ம எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. சில பேர், நான் இன்னைக்கு சிரம்பனுக்கு நாங்கள் ஒரு கூட்டமாய் போகும்போது நாங்கள் காரை எடுத்தோடனே ஜெபம் பண்ணுவோம். அங்கே போய் சேர்ந்து திரும்பி அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது திரும்பி காரில் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி தான் போகிறோம். அப்போ நான் எங்கள் ஆலயத்தில் எப்போதும் இங்கே ஜெபம் பண்ணுறேன், ஆனால் கார்லேயும் ஜெபம் பண்ணுறேன், வீட்டிலையும் ஜெபம் பண்ணுறேன், நடக்கும்போது ஜெபம் பண்ணுறோம், எல்லா நேரத்துலையும் ஜெபம் பண்ணுறோம். இப்படி நாம் சந்தோஷப்படுகிறோம். பரிசேயர்கள் வீதிகளிலே உபவாசிக்கிறோம் என்று தலையை விரித்து போட்டு அவர்கள் வீதிகளிலே ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் அவர்கள் ஜெப நோக்கம் சரியில்லை. அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணலாம், எங்கேயும் ஜெபம் பண்ணுற காலம் இது. ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டில் போய் என்னுடைய ஜெப அறைக்கு போனால் தான் ஜெபம், அப்படிலாம் இல்லை. காரில் உட்காந்தா ஜெபம். ஆண்டவரே நான் போகிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. ஆஃபீஸ்க்குள்ளார நுழைந்தா ஜெபம், ஆஃபீஸில் போய் நாற்காலியில் உட்காந்தா ஜெபம், எந்திரிச்சா ஜெபம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். யோனா இப்படி ஜெபம் பண்ணி இருக்குன்னு, ஆனால் எங்கே போய் ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவர் அவனை நசுக்கி வழியே இல்லாமல் அவன் மீனின் வயிற்றுக்குள்ளார போன போது, பிரியமானவர்களே, யோனா அவன் ஜெபம் பண்ணினான். அவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்தது. எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. நான் சில சமயத்தில் இப்படி சொல்லுவேன், சில பேரை ஆண்டவர் வாழ்க்கையின் கடைசிக்கு கொண்டு போகிற வரைக்கும் நம்ம மாற மாட்டோம். சரியா? சில சமயத்தில் ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு கண்ணோட்டம் கொடுத்துருக்கிறார். எங்கே திரும்பினாலும் செவராய் இருக்கிறது, நான் எங்கேயும் தப்பித்து கொள்வதற்கு வழியே இல்லை. சரியா? ஒரு வாசல் இருந்திருந்தால் கதவை திறந்து ஓடி இருப்பேன், எனக்கு ஒரு வழி இருக்கிறது என்று. ஆனால் சில வாழ்க்கையின் அனுபவங்கள் எப்படி தெரியுமா இருக்கு? சுற்றிலும் செவராய் இருக்கிறது, எங்கேயும் போக முடியல, மாட்டிக்கொண்டேன், அகப்பட்டு கொண்டேன். ரொம்ப நாளாக பல கதவுகள் இருந்தது, எல்லாவற்றையும் திறந்து ஓடிக்கொண்டே இருந்தேன். இப்போ வந்து விட்டேன் ஒரு கட்டத்திற்கு, எல்லாம் மதிலாகி இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் இப்படியாக சுவராக இருக்கிறது, நான் தப்பி போக வழி இல்லை. அப்போ நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? கண்களை ஏறெடுத்து மேலே பார்க்குறேன், அப்பா நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா. இப்படி அனுபவம் உண்டா? இப்படி பார்த்தது உண்டா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு அனுபவம் இருந்திருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை என்றால், அப்படி ஒரு அனுபவம் வருவதற்கு முன்பு அவரிடத்தில் ஓடி வந்து விடு. காரணம் என்ன? இயேசு உன்னை ரொம்பவே நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கெட்ட குமாரனுடைய கதையை லூக்கா 15வது அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கெட்ட குமாரன் எல்லாம் இருந்தும் எல்லாத்தையும் இழந்து
அப்புறம் நண்பர்கள்லாம் விட்டு எல்லாம் போன பிற்பாடு தான் ஒரு புத்தி தெளிவு வந்துச்சான். மனிதன் பாருங்க, வேற வழியே இல்லாத ஒரு நேரம், சாக கிடக்கிற ஒரு நேரம், பன்றிகளின் தீனியை கூட சாப்பிட முடியல. அப்படின்னா சாக கிடக்கிற ஒரு நேரத்தில் தான் அவன் தலையை ஏறெடுக்கிறான். எங்கள் அப்பா வீட்டில், ஹல்லேலூயா, எங்கள் அப்பா வீட்டில். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கப்பா, இன்னைக்கு இந்த யோனா கதையிலிருந்து நான் உமக்கு நன்றி சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு புயலை வர பண்ணினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கப்பலுக்குள்ளார ஒளிந்து கொண்டிருக்கிறான், உறங்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் புயலை வர பண்ண கப்பல் ஓட்டிகள் எல்லாம் பயந்து போனார்கள், கூட்டு போட்டார்கள். பார்த்தா யோனாவுடைய பேருக்கே வந்தது, கடலுக்குள்ளார தூக்கி வீசி விட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்தார். கர்த்தர் இதுவரைக்கும் நம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் எப்பயோ போயிருப்பேன், எப்பயோ மாட்டியிருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய விபத்தில் சிக்கி கொண்டேன், கர்த்தர் என்னை காட்டார். அன்னைக்கு ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், 2 முறை ஐசியூ போய் வந்திருக்கிறேன். ஒரு முறை டாக்டர்ஸ் சொன்னார்கள் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு நான் உயிர் வாழ்கிறேன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த உயிர் பிச்சை என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை நீயும் இப்படி ஒரு அனுபவத்துக்கு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல தப்பி இருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்தில் நீ அகப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் நீ ஒருவன் மட்டும் நீ தப்பி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். வெனிசுவேலாவில் ஒரு எர்த்குவேக், ஒரு பூமி அதிர்ச்சி, கட்டடங்கள் இடிந்து நிறையா பேர் அந்த கட்டடங்களுக்கு ஆழங்களிலே அகப்பட்டு கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரு தாயானவள் அநேக சரீரத்தை உயிரோடு எடுத்தார்கள், அநேக சரீரம் பிரதமாய் எடுத்தார்கள். ஒரு தாயை அவர்கள் எடுக்கும்போது பார்த்தா அந்த தாய் கட்டி பிடித்து தன் பிள்ளை மேலே சேதம் வராதபடிக்கு அந்த தாய் அவர்கள் தூக்கினார்களாம். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். இந்த தாய்கிட்ட நம்ம கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவா, அவள் தேவனை தேடி இருந்திருப்பாள். ஆண்டவர் மறுபடியும் எனக்கு என்னத்தை கொடுத்தார், மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. மறுபடியும் ஜீவனை கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யோனா ஜெபம் பண்ணாமல் ஓடிட்டு இருந்தான். ஜெபம் பண்ணியிருந்தால் பேசாமல் நினைவைக்கு போயிருப்பான். ஆண்டவர் கூட வாக்குவாதம் பண்ணி அப்புறம் அவன் நினைவைக்கு ஓடி இருந்திருப்பான். ஆனால் அவனும் ஜெபம் பண்ணாமல் ஓடினபடினால் தான் ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். ஜெபம் பண்ண பிற்பாடு மனம் திரும்புதல் வந்துடுச்சு. ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஆலயத்துக்கு வாரம் போகிறோம், ஜெபம் பண்ணுறியா? இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணுறியா? ஜெபம் பண்ணலையா? ஜெபம் பண்ணாமல் இருக்காதே, ஜெபம் செய். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணியா? சாப்பிடும் போது ஜெபம் பண்ணியா? பாதி தூரம் சாப்பிட்டு ஞாபகம் வருது, பரவாயில்ல அடுத்த வழி ஜெபிக்கிறேன். இல்லை, ஒரு பழக்கமாக்கிக்கோ. பாதி வழி சாப்பிட்டுட்டு உனக்கு ஞாபகம் வருது, அப்புறம் தான் ஜெபம் பண்ண. ஐயோ பரவாயில்ல ஆண்டவரே, அடுத்த வழியும் இப்படி செய்ய மாட்டேன். ஆனால் உடனே நிப்பாட்டி ஜெபம் பண்ணு. 4 பேர் பார்க்குறாங்கன்னு வெக்கப்படாத, ஜெபம் பண்ணு. யோனா ஜெபம் பண்ண தொடங்கின உடனே தான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வந்தது. நம் சொல்லுவோம் அல்லேலூயா. சொல்லுவோமா அல்லேலூயா. நீங்கள் 9வது வசனத்தை கவனியுங்கள். ரட்சிப்பு தேவனுடையது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. Salvation is of the Lord. அல்லேலூயா. ரட்சிப்பு தேவனுடையது. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை எதை காட்டுகிறது? நம் பாவிகள் நம் மனம் திரும்பி இயேசுகிட்ட வரும்போது ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறோம். இன்னொரு வார்த்தை இந்த ரட்சிப்புக்கு என்னன்னா மீட்பு என்று சொல்லலாம். அல்லேலூயா. நான் சாத்தானுடைய கையிலே அகப்பட்டு கொண்டேன், நான் நரக வாசலிலே நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என் மேலே அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்தார் அல்லது என்னை மீட்டார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. என்னை மீட்டார். இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையை நாம் பார்த்தா அது வெற்றியின் வார்த்தை. ஆமேன்.
ஏன்னா நரக வழியில் போய் கொண்டிருந்த என்னை அவர் பரலோக வழியிலே திருப்பி விட்டார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ரட்சிக்கக்கூடியவர் அவர் ஒருவர் தான். சிலர் சொல்றாங்க எம்மதமும் சம்மதம், எல்லா மதமும் ஒரே கடலுக்கு தானே போகிறது, எல்லா ஆறும் ஒரே கடலுக்கு தான் போகிறது. இப்படி உங்களுக்கு சொல்லி உங்களை சிந்திக்க வைக்கும். ஆமால எல்லா ஆறும் கடலுக்கு தானே போகுது. அப்போ எல்லா தேவ வழிபாடும் நம்மை ஒரே தேவனிடத்தில், கடலான தேவனிடத்தில் கொண்டு போகுதுன்னு சொல்கிறார். ஆனால் நீ வாசிக்கிற வேதம், எல்லாரும் கையில் வேதத்தை தூக்குங்க பார்க்கலாம். நீ வாசிக்கிற வேதம் அப்படியே மேலே தூக்குங்க. நல்லா ரொம்ப நாள் ஆச்சு பைபிள் தூக்கிட்டு வரீங்களா இல்லையான்னு பார்த்து. அல்லேலூயா, எல்லாரும் கையில் நல்லா தூக்குங்க. நல்லா எல்லாரும் தூக்கணும். இல்லை உங்கள் கையில் இல்லைன்னா நான் சொல்லி விடுவேன். உன் கையில் ஏன் பைபிள் இல்லைன்னு கேட்பேனா? வெரி குட். சில பேர் கண்ணை மூடிக்கிறோம், பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்கியூஸ். ஆமீன். பிரியமானவர்களே, வேதம் என்ன தெரியுமா நமக்கு சொல்லுகிற? ரட்சிப்பு தேவனுடையது என்று சொல்லுகிறது. வேற எந்த மனுஷனும் நம்மை ரட்சிக்க முடியாது, யாரும் ரட்சிக்க முடியாது. ரட்சிக்க ஒரே வழி இயேசு. பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றியோ ஒருவனும் பிதாவின் அண்டே வரான். நானே வாசலாக இருக்கிறேன்னு சொல்ற. பரலோகத்துக்கு வாசல் ஒரே வாசல் தான். 10 வாசல், எல்லா மதமும் அங்கே இங்கேயும் வாசலுக்குள்ளார நுழைந்து. நோ இயேசு தான். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. இது ரட்சிப்பு. இந்த வார்த்தை பாருங்க, salvation belongs அப்படின்னு சொல்லுது. ரட்சிப்பு தேவனுடையது. யாருடையது? தேவனுடையது. salvation belongs. Shall we say amen? Hallelujah, hallelujah. அப்போ இதில் நம்ம ஒன்று கற்றுக்கணும். ஏன் பாஸ்டர் திடீர்னு இதை திரும்பி திரும்பி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கனாக்கா, ரட்சிப்பு தேவனுடையது. அப்போ ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு வேறு வழியே இல்லை. நல்லா சர்ச்சுக்கு வரேன், பைபிள் தூக்கிட்டு வரேன், தெய்வ செய்தியை கேட்குறேன், நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேனா? இல்லை. ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை பிடிச்சி, ரட்சிப்பு ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது. ஸோ உன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறியா? ஒப்பு கொடுக்கலன்னா இப்போது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடு. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஏன்னா ரட்சிப்பின் ஆரம்பம் எங்கே இருந்து வருகிறது? தேவன் இடத்தில் இருந்து வருகிறது. சொல்லுவோம் அல்லேலூயா. அது ஒரு ஈவு என்று சொல்லு. சல்வேஷன் இஸ் எ கிஃப்ட். எல்லாருக்கும் தெரியும் தானே? ரட்சிப்பு நான் போய் கடையில் வாங்கி கொள்ள முடியுமா? நோ. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் சீமோன் என்ற ஒருவன் மாயவித்தக்காரன் ரட்சிப்புக்கு வந்தான். அப்புறம் அவன் பார்க்குறான், சீஷர்கள் அற்புதம் செய்கிறதை பார்க்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு அந்த ஈவை, அந்த கிருபியை தாங்க, நான் எவ்வளோ காசு கொடுக்கணுன்னு கேட்குறான். வாங்க முடியுமா காசு கொடுத்து? எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது தேவனுடைய, எல்லாரும் சொல்லுங்க ஆமேன் அல்லேலூயா, தேவனுடைய ஈவு என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஓகே, ஒரு 3 தலைப்பிலே சுருக்கமாய் இந்த 10 வசனத்தை நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன், என்னோடு கூட கேளுங்கள். முதல் 4 வசனங்கள். Prayer opens the door to God's grace. ஜெபம் தேவனுடைய கிருபை காண வாசலை திறக்குகிறது. அல்லேலூயா, சொல்லுவோமா ஆமென்? அல்லேலூயா. ஜெபம் பண்ணினா தேவனுடைய வாசல் திறக்கப்படும். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுன்னு, இன்னைக்கு ஒரு காரியமாக போகிறேன், ஜெபம் பண்ணுன்னு, வெற்றி வந்த பின்பு வீட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. சில பேர் ஆண்டவரே இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஆண்டவர் செஞ்ச பிற்பாடு
நன்றி சொல்ல மறந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு சில பேருக்கு ஆண்டவர் ஏன் ஒன்றும் செய்யாம இருக்காரு தெரியுமா? ஏன்னா நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லவில்லை. இவன் நன்றியற்றவனாயிருக்கிறான், இவன் நன்றியற்றவனாயிருக்கிறான். ஆபத்து வரும்போது என்கிட்ட கேட்குறான், நான் கொடுத்த பின்பு அவன் என்னை மறந்து விடுகிறான். எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். பாட்டெல்லாம் பாடுறோமே, என்ன பாட்டு பாடுவோம்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லுவேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாட்டெல்லாம் பாடலாம், அல்லேலூயா. ஆனால் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நன்றி சொல்ல தவறாத நம்ம நிறைய பாட்டு பாடுறோம். நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா. நிறைய பாட்டு பாடுறோம். ஆனால் நன்றி சொல்றிய ஆண்டவருக்கு? நன்றி சொல்ல கற்றுக்கொள். சரியா? ஜெபம் என்ன செய்கிறது? கிருபையின் வாசல், தேவனுடைய கிருபையின் வாசலை திறக்குகிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். சீக்கிரமாய் நாம் கவனிக்க போகிறோம். சரியா? 10 வசனம் தானே, ஒரு சில நிமிஷத்தில் கற்றுக்கொள்வோம். சரியா? வசனத்தை வாசிப்போமா? 1ஆம் வசனம். Then Jonah prayed to the Lord is God from the fish belly அப்படின்னு நாம் கேட்கிறோம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமேன். பாருங்க, இருள் அடைஞ்சி அவன் எங்கேயும் போக முடியாத நேரத்தில் கர்த்தரை நோக்கினான். சொல்லுங்க ஆமேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இருள் அடைந்த, அதாவது கடலுக்குள்ளார மீன் வயிற்றுக்குள்ளார போயிட்டான் பாருங்க. அவன் பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். உன் ஜெபத்தை கேட்க மாட்டார்? எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? ஆமேன், அல்லேலூயா. ஸோ இந்த யோனா ஜெபம் பண்ணினான். சொல்லுங்க ஆமேன், அல்லேலூயா. அங்கே இங்கிலீஷ் வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா then Jonah prayed அப்படின்னு சொல்லுகிறது. வாசிமா பார்க்கலாம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ரைட். ஆனால் ஆங்கிலத்தில் பாருங்க, கொஞ்சம் விளக்கம் நலமாக இருக்கும். then எப்போ? 1ஆவது அதிகாரத்தில் அவன் முயற்சி செஞ்சு ஓடி போய் ஒளிஞ்சு பிடிப்பட்டு கடலுக்குள்ளார தள்ளப்பட்டு மீன் வயிற்றுக்குள்ளார போன பிற்பாடு ஜெபம் பண்ணினான். சொல்லுங்க ஆமேன். நம்மளுக்கு சில ஏதாவது நெருக்கம் வந்துருச்சுன்னா அப்பாவை தேடுவோம், அம்மாவை தேடுவோம், நண்பர்களை தேடுவோம், உடன் பிறந்தோரை தேடுவோம், பேங்க்கு ஓடுவோம், லாயர்கிட்ட ஓடுவோம், டாக்டர்கிட்ட ஓடுவோம். எல்லாம் ஓடி தீர்ந்த பிற்பாடு வந்து சேருவோம். அல்லேலூயா. இந்த யோனா பிரியமானவர்களே, அவன் ஜெபம் பண்ண கர்த்தரை நோக்கினா. எல்லாம் அடப்பட்டுருச்சு பாருங்க. ஏன்னா மீன் வயிற்றுக்குள்ளார கடலுக்குள்ளே கிடக்கிறான். என்ன நடக்க போதோ தெரியல. இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கினான், ஜெபம் பண்ணினான். அப்போ ஜெபத்தில் என்ன செய்திருப்பான்? கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட தன்னை அவன் ஒப்பு கொடுத்திருந்திருப்பான். சொல்லுங்க ஆமேன். இதை நம்ம என்ன என்று சொல்லுவோம்? ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் சொல்லுவோம். சரியா? சில சமயத்தில் ஹோப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஓடிட்டே இருப்போம், ஓடிட்டே இருக்கும். ஹோப் இருக்குது தானே, ஏன்னா நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு நான் எப்படியும் இவரை பார்த்துருவேன். சில பேருக்கு நம்பிக்கை, அல்லேலூயா, நம்பிக்கை, அல்லேலூயா, என்னென்னமோ நம்பிக்கை சில பேருக்கு, அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறார். நம்ம சர்ச்சுக்கு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு போன ஆட்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் இந்த தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறார். ஃபஸ்ட்டு என் வீடு ஆக்ஷனில் போகிற ஒரு நிலையில் இருக்கிறது, 110,000-20,000 தேவை இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? இவ்வளோ பெரிய பணம். அவனுக்கு எப்போ அந்த பாஸ்டரை கூப்பிடுன்னு எண்ணம் வருதுன்னா, அவன் சர்ச்சுக்கு வர்றதில்லை, சர்ச்சு பாயும் கிடையாது, அவங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு வந்த ஆட்கள். அவன் யோசனை பண்ணுங்க, அவன் பாருங்க, யார் யாரையோ மோதி பார்த்துருக்குறான். அப்புறம் பாஸ்டரையும் விட்டு வைக்காம நினைக்கிற பாஸ்டர் நம்பரை அப்பாவுடைய ஃபோனில் பார்த்துருப்பான்.
யார் கண்டா ஒரு வேளை பாஸ்டராவது இறங்குவாரா? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பெரியவர். எல்லாத்தையும் பார்த்த பிற்பாடு நம்ம யாரை பார்க்கணும்? எல்லாரும் மேலே பாருங்க, பார்க்கலாம். ஏசப்பாவை நாம் பார்க்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது வசனத்தை பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையை பிடிக்கிறோம் பாருங்க. It says, and he said, I cried out to the Lord because of my affliction and he answered me. வாசிங்க சீக்கிரமா. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். வசனம் சொல்லு, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அந்த பாடல் தெரியும் தானே? என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார். என்ன செஞ்சேன்? என் நெருக்கத்தில். யார் இந்த பாடல் எழுதினவர்? எந்த வரியை பயன்படுத்தி இருக்கிறார்? இந்த வரியை. ஓகே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான. ஆங்கிலத்தில் சொல்லுது, ஐ cried out to the Lord. அவர் என் ஜெபத்தை, என் நெருக்கத்திலே என்னை கண்டார், பதில் கொடுத்தார். அல்லேலூயா. சொல்வோமா ஆமென். மூன்றாவது வசனத்தை நாம் பார்ப்போம். அவன் என்ன தெரியுமா செய்கிறான்? For you cast me into the deep, into the heart of the seas, and the floods surrounded me. All your billows and your waves passed over me. அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற ஜெபம் பாருங்க, எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்க, வாசிங்கள். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நல்லா கவனிங்க. அவன் சமுத்திரத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், அல்லேலூயா, எல்லாம் என்ன மேலே வந்துருச்சு என்று சொல்லி அவன் ஆண்டவர் இடத்திலே புலம்புகிறான். சொல்லுங்க ஆமென். நம் ஆண்டவர் இயற்கையை அவர் ஆளுகிற தேவன் தானே. கடல் கொந்தளிக்கிறது என்று சீஷர்கள் கடலில் பயந்த போது இறையாதே என்ற ஒரு சத்தம் தான், அமைதி வந்துருச்சு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கடல் கொந்தளித்து கொண்டிருந்தா இறையாதே என்று சொல்ல அதிகாரம் உடையவர் ஒருவர் தான், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இவன் ஆண்டவர் இடத்திலே அவன் அப்புறம் தான் ஞாபகப்படுத்துகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகிற ஒரு தேவன். ஆமென். அப்படின்னா அந்த யோனாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இது சாதாரணம் இல்லை, இது ஆண்டவருடைய கரம். அல்லேலூயா. அவன் தேவனுடைய கரம் என்று கண்டான். நாலாவது வசனம், then I said, I have been cast out of your sight, yet I will look again toward your holy temple. கவனிப்போம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பாருங்க, அவன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு தள்ளுண்டு போனான். ஆனால் அவன் சொல்றான், நான் இன்னமும் அவர் சமூகத்தை தேடுவேன். நீ தள்ளுண்டவனாயிருக்கலாம், தள்ளுண்டவளாயிருக்கலாம், எல்லாரும் பார்த்து யூஸ்லெஸ் என்று உன்னை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உன்னை யோனா கிட்ட இருந்து கற்றுக்கோ. நீ தள்ளுண்டு போனாலும் நீ பார்க்க வேண்டிய ஒன்று கர்த்தர் தான். எல்லாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது பாடத்தை கவனிப்போம். ரெண்டாவது பாடம் வசனம் 5 to 7 வரைக்கும். காட்ஸ் கிரேஸ் இஸ் கிரேட்டர் தென் அவர் டீப்பஸ்ட் ஃபெயிலியர். நமது மிக பெரிய தோல்வியை விட தேவனுடைய கிருபை பெரியது. கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தோல்விகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை அதற்கு மேலே உயர்ந்தது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ 5வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. The waters encompassed me, even to my soul, the deep closed around me, weeds were wrapped around my head. கேட்போம். தண்ணீர்கள் பிராண பரியந்தும் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. கவனித்து பாருங்க. அவன் கடல் என்னை சுற்றி கொண்டது அப்படின்னா மரணத்தை, நான் மரண தருவாயத்தில் நிற்கிறேன் என்ற ஒரு அறிவு அவனுக்கு உண்டாயிருச்சு. நம்பிக்கை எல்லாம் இழந்து போய்விட்டோம், பயம் பிடிச்சிக்கிச்சு அவனுக்கு. அல்லேலூயா. சில சமயத்தில் கர்த்தர்
சொல்லி சொல்லி பார்ப்பார், தட்டி தட்டி பார்ப்பார், தட்டி தட்டி பார்ப்பார், சில சமயத்தில் குலுக்கி பார்ப்பார். அல்லேலூயா. இந்த யோனாவை பாருங்க, தட்டி அணைச்சி அவனை நடத்த பார்க்குறாரு, முடியல. அவனை கொஞ்சம் குலுக்கு, ஆனால் ரொம்பவே தான் குலுக்கிட்டார். அல்லேலூயா. சில பேரை ரொம்பவே குலுக்கி தான் அவர் பக்கம் திருப்ப முடியும். ஆமேன். அல்லேலூயா. ஸோ தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அடுத்த வசனம், 6ஆம் வசனம். ஐ வென்ட் டவுன் டு தி மோரிங்ஸ் ஆஃப் தி மவுண்டன்ஸ், த எர்த் வித் இட்ஸ் பாஸ் க்ளோஸ் பிஹைண்ட் மீ ஃபார் எவர். Yet you have brought up my life from the pit, O Lord my God. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். பாருங்க, அங்கே வர ஒரு வார்த்தை, அங்கே வருகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, வசனம் பாருங்க, ஐ வென்ட் டவுன் டு த மோரிங்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ். வென்ட் டவுன். சரியா? என்னம்மா வாசி அந்த வார்த்தையே? பர்வதங்களின் அடிவாரங்கள். அடிவாரங்கள். ஓகே, அடிக்குள்ளார. சரியா? ஏன் இந்த வார்த்தையை அவன் உரைக்கிறான் அப்படின்னு சொன்னால், யோனா பாருங்க, அவன் எவ்வளோ ஆளுங்களுக்குள்ளே போனான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை நினைவைக்கு அழைத்தார். பட் he went down to ஜோப்பா. அந்த டவுன் என்ற வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. கப்பலின் அடித்தளத்திற்குள்ளார போனான். கடலுக்கு எங்கே போனான்? மேலேயா மிதங்கிட்டு இருந்தான். கடலின் ஆழங்களுக்குள்ளே போனான். பாருங்க எவ்வளோ இது பாவத்தை நீ சுற்றி யோசித்து பார், உன்னை கீழே தான் கொண்டு போகும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடலுக்குள்ளார போகிற இவன் அங்கே ஒரு மீன், அந்த மீனின் வயிற்றின் ஆழத்துக்குள்ளே போயிட்டான். கீழே 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 கீழே. கர்த்தருடைய பிள்ளையை நீ கீழே 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 எப்போ திரும்ப நீ மேலே மேலே மேலேன்ட்டு போவாய். உன் கண்களை ஏறெடுத்து அவரை பார்க்கும்போது நீ மேலே 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 என்று சொல்லி நீ போக கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. 7வது வசனம் பாருங்க. when my soul fainted within me, I remembered the Lord, and my prayer went up to you into your holy temple. கேப்போம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. சொல்லுவோம் ஆமேன். அவன் கர்த்தரை நோக்கினான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். 3வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வசனம் 8, 9, 10 பாருங்க. ட்ரூ ரிப்பென்டன்ஸ் லீட்ஸ் டு நியூ ஒபீடியன்ஸ். உண்மையான மனம் திரும்புதல் புதிய கீழ்ப்படிதலுக்கு வழி நடத்துகிறது. சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. சரியா? இந்த வசனத்தை என்னோடு கவனிங்கள். வசனம் 8 பார்ப்போம். Those who regard worthless idols forsake their own mercy. வாசியுங்கள். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, திடீரென்று யோனா அவன் பேசுறது சொற்பங்களை குறித்து பேசுகிறதே பார்க்கிறோம். ஆமேன். யோனா அதாவது there's no idol. உண்மையாக சொற்பத்தை நம்ம பார்க்க. அப்போ இது என்ன சொற்பம் என்று சொல்லி, what are the idols that he is talking about? அல்லேலூயா. பெருமை என்று சொல்லலாம். இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே சொற்பங்களை வணங்காமல் ஆனால் பெருமை பிடிச்சவர்களாக இருக்கலாம். அது நம்முடைய ஒரு சொற்பமாக இருக்கலாம். பணம் நம்முடைய ஒரு பிரியமானவர்களை ஐடலாய் சொற்பமாய் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சொல்லுங்க ஆமேன். இவைகளை எல்லாவற்றையும் அகற்றி போடுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அவைகள் நமக்கு தீங்கை தான் கொண்டு வரும். கர்த்தர் தான் உனக்கு நல்லதை செய்வார். சொல்லுங்க ஆமேன். நம் கவனிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வசனம். But I will sacrifice to you with the voice of thanksgiving. I'll pay what I have vowed. Salvation is of the Lord. கேப்போம். நானோவெனில் துதியின் சத்தத்தோടെ உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். சொல்லுங்க ஆமென்.
அல்லேலூயா. யோனா இப்போ முற்றிலுமாக மாறிட்டான். யாரெல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் எனக்குள்ளார மாற்றம். அல்லேலூயா. இந்த நாட்களில் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் நிறையா பேர்கிட்ட, ஒரு வாரத்தில் 2 வாட்டியாவது சர்ச்சுக்கு வந்துருன்னு. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சை பொறுத்த அளவில் புதன்கிழமை. இது பால் யோங்கிச்சோ ஆக உலகத்தில் பெரிய சபையை நடத்தின தேவ மனுஷன் சொல்கிறாரு, செல் குரூப் இருக்குது, ஜெபத்துக்கு வராங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆலயத்தில் 2 முறை விசுவாசிகள் எல்லாம் கூடி வந்து தேவ சமூகத்தில் உட்காருன்னு, அப்போ தான் நீ விசுவாசத்தில் பலப்படுவாய் என்று சொல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு காலத்தில் நீ வந்த, இப்போ புதன்கிழமையும் வர அந்த வித்தியாசத்தை நீ பார்க்க முடியும். சொல்லுங்க ஆமேன். சோ பிரியமானவர்களே, இந்த யோனா ஆண்டவருக்குள்ளார அவன் மனம் திரும்பினான். அவன் சொல்கிறான், ஐ வில் ரீபே மை vows டு காட்ன்றான். ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கான். ஆண்டவர், நான் நினைக்கிறேன் மீன் வயிற்றில் இருந்து என்னை நீங்கள் மட்டும் கடல்லேருந்து தூக்கி கொண்டான்ட்டிங்கன்னா அல்லேலூயா. சில பேர் நம்ம பொருத்தனைலாம் பண்ணுவோம். ஆமேன். பொருத்தனை பண்ணி பொருத்தனையை நம்ம கை கொள்ளாமல் அல்லது நம்ம அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. மறந்துட்ட மாதிரி நாடகம் போட முடியாது. நாம் பொருத்தனை செய்தால் ஆண்டவர்கிட்ட நம்முடைய பொருத்தனையை என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். சொல்லுங்க ஆமேன். அப்புறம் தான் யோனா சொல்லுகிறார், ரட்சிப்பு தேவனுடையது. ஆமேன். ஏன் ஆண்டவர் ரட்சிப்பார், ஆண்டவர் மன்னிப்பார்? சொல்லுங்க ஆமேன். அவர் மீட்பார். ஸோ ரட்சிப்பு ஆண்டவருடையது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நல்லதை செய்வார். கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போம். So the Lord spoke to the fish and it vomited Jonah onto dry land. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. பாருங்க, யோனா கிட்ட பேசினார், அவன் தர்ஷீஷுக்கு ஓடிட்டான். ஆனால் ஆண்டவர் மீனுக்கிட்ட பேசினார், அது தரையில் அவனை கக்கிருச்சான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? மனுஷன் கீழ்ப்படியில, ஆனால் மீன் கீழ்ப்படிஞ்சிருச்சு. சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்ப்பா, நான் இன்னுமே கீழ்ப்படிவேன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். தேவ சந்நிதியிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் நிச்சயமாய் உனக்கு நல்லதை செய்வார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா.